ஹாய், வெல்கம் டு அவர் நியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜம்மு காஷ்மீர்ல பகல்காம்ங்கிற இடத்துல நடந்த ஒரு பயங்கரவாத தாக்குதல்ல 26 பேர் கொல்லப்பட்டாங்க. இது ரெலவெண்டா நம்ம நேத்தே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். இந்த 26 பேரும் அப்பாவி மக்கள். ஸோ இவங்களை ஈவு இறக்கமே இல்லாம ஒரு மதத்தின் சாயல்ல கொன்று குவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இது நடக்கிறப்ப பிரதமர் மோடி எங்க இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியால இருந்தாரு. அவசரமா அங்கிருந்து கிளம்பி இங்க வந்தாரு. அதுக்கப்புறமா இங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. என்ன மீட்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பிரதமர் மோடி தலைமையில பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் டெல்லியில நடத்தினாங்க. இதுல இந்த பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்டவங்கல்ல ஒரு சிலர் பாகிஸ்தானை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு பாகிஸ்தான் தான் உறைவிடம் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட இந்தியா முன்னெடுத்து வைக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தானை என்ன வகையில பிளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு 5 முடிவுகளை எடுத்திருக்காங்க அதிரடியா பாகிஸ்தானுக்கு எதிராக. அதுக்கு பாகிஸ்தான் என்ன ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்தியாவோட 5 அதிரடியான முடிவுகள் இதை பத்தி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே இந்தியா ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுதான் பாகிஸ்தானோட நீரை மையமாக கொண்ட ஒரு முடிவு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிந்து நதிநீர் ஒப்பந்த நிறுத்தத்தை தான் கையில் எடுக்கிறாங்க. எல்லை தாண்டிய தீவிரவாதத்துக்கு அவங்க ஆதரவு கொடுக்கறனால பாகிஸ்தான் அதை கைவிடுற வரைக்கும் இது சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தங்கிறது 1960வது வருஷம் தொடங்கப்பட்டுச்சு. அதுல இருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 65 வருஷமா எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்ததை 65 இயர்ஸ் கழிச்சு இந்தியா இப்போ ஃபர்ஸ்ட் டைமா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா அட்டாரி சோதனை சாவடி மூடல். இது பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாப் மாநிலத்துல அட்டாரிங்கிற கிராமத்துல எல்லாத்துக்கும் காமனா ஒரு ஒருங்கிணைந்த சோதனை சாவடி இருக்கு. அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு காமனான ஒரு சோதனை சாவடி இருக்கு. அதை இந்தியா மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் காரணமா என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அந்த சோதனை சாவடி வழியா அந்த டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் நடந்திருக்கும்ல, அது எல்லாத்தையுமே இந்தியா இப்போ பிளாக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்க வந்தவங்க, அதாவது போனவங்க ஆல்ரெடி ரிட்டர்ன் வரணும், அங்கிருந்து இங்க வந்தவங்க ரிட்டர்ன் அங்க போகணும். அதுக்காக கிட்டத்தட்ட மே 1ஆம் தேதிக்குள்ள யாரெல்லாம் உள்ள வெளியே போயிட்டு வந்தாங்களோ அவங்கெல்லாம் ரிட்டர்ன் பேக் டு அவங்கவுங்க இடத்துக்கே போகணும். அதுக்கப்புறம் அவங்கள அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஷார்க் விசா விலக்கு நிறுத்தம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கும் இந்தியர்கள் பாகிஸ்தான் போறதுக்கும் இந்த ஷார்க் விசா தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போக ஒரு சிலருக்கு சிறப்பு விசாவும் வழங்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாத்தையுமே இப்ப கேன்சல் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான்ல இருந்து யாரும் இந்தியாவுக்கும் வர முடியாது, இந்தியால இருந்து யாரும் இப்ப பாகிஸ்தானுக்கும் போக முடியாது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இங்க இருக்கு. பாகிஸ்தான் தூதரக ஆலோசகர்கள் வெளியேற்றம். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் ஒரு சிலர் இந்தியால தூதரகத்துல இருப்பாங்க. அதாவது பாதுகாப்பு படையை சேர்ந்தவங்க மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் இந்தியா ஒரு வாரத்துக்குள்ள உங்க நாட்டுக்கு திரும்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இந்திய தூதர்கள் அங்க பாகிஸ்தான்ல இருப்பாங்க. அவங்க எங்க இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இஸ்லாமாபாத்ல இருக்காங்க தூதரகத்துல. முப்படையோட ஆலோசகர்கள் பதவி அங்க எல்லாத்தையுமே கட் டவுன் பண்ணிட்டாங்க. அவங்களையுமே ரிட்டர்ன் பேக் டு இந்தியா பண்ண சொல்லியிருக்காங்க பாகிஸ்தான். இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்த வரலாறு தான் இதுல குறிப்பிடத்தக்க ஒண்ணு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1960வது வருஷம் இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தம் உலக வங்கியினோட முழு முயற்சியினால இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில கொண்டு வரப்பட்டுச்சு. 1965, 71, 99 இந்த காலகட்டங்கள்ல பாகிஸ்தானோட நம்மளுக்கு போர்கள் நடந்துச்சு. இந்த போர்களுக்கு பிறகு இந்தியா இந்த ஒப்பந்தத்தை கைவிடுவாங்க அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது நடக்கல. இந்தியா அப்போ அதை கைவிடவே இல்லை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 2016ல கூட ஜம்மு காஷ்மீர் ஊர் பகுதியில் நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டைம்ல அப்பயும் அது நடக்கவே இல்லை. இந்தியா கிட்டத்தட்ட 65 வருஷமா இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை டச்சே பண்ணாம, என்னதான் அவங்க தப்பு பண்ணாலும் பாகிஸ்தான் அவங்களுக்கு நீர் ஆதாரங்கிறது ஒரு முக்கியமான ஒண்ணு, அதை நம்ம தடை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதை கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா கடைசியா 2025 இந்த பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு 65 வருஷம் கழிச்சு வேற வழியே இல்லாம முதல் தடவையா பாகிஸ்தானை கட்டுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை அவங்க ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதன் காரணமா என்ன பின்விளைவுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தோட நிறுத்தத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பாகிஸ்தான்ல மோஸ்டா விவசாய பாதிப்புகள் இதனால இருக்கும். நாட்டில் இருக்கிற 90% ஆஃப் விவசாயம் பிளஸ் உணவு பயிர்களுக்கு நீராதாரமே இந்த சிந்து நதி நீர் தான். ஸோ இதை இந்தியா கட் டவுன் பண்ணனால பாகிஸ்தான் என்ன சொல்றது அப்படின்னா, விவசாய ரீதியா மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க.
பொருளாதார நெருக்கடி வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும். கிட்டத்தட்ட விவசாயத்துல இருந்து மட்டும் 22.7% பங்களிப்பு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது இதன் மூலமா அவங்களுக்கு வேலை வாய்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா 37.4% இருக்கு. ஸோ இதுவுமே டிராப் ஆகும். அவங்களோட பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாகும். ஸோ இதை வந்து பாகிஸ்தான் எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட சவால் அவங்களுக்கு. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 4.8 பில்லியன் அளவுக்கு இந்த நீர் ஆதாரத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க விவசாயம் மற்றும் எல்லாமே பண்ணி கிட்டத்தட்ட 4.8 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு வந்து அதை வித்திருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. ஆனா இப்போ இதை நிறுத்துறதன் காரணமா இந்த 4.8 பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும் அவங்களுக்கு. ஸோ பொருளாதார நெருக்கடியில் வந்து பாகிஸ்தான் இப்போ கண்டிப்பாக சிக்குவாங்க. உள்நாட்டு உற்பத்தி எல்லாமே வந்து முடக்கப்படும். இதைத்தான் வந்து இந்தியா இப்போ பெருசாக வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. நேரடியாக நம்ம போருக்கு போக வேண்டாம், மறைமுகமாக அவங்களுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பிளேஸ் தான் இது அப்படின்னே சொல்லலாம். இதுல இந்தியாவுக்கு என்னென்ன சவால்கள் வரலாம்? இப்போ இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அது நம்மளுக்கே ஒரு சில நேரங்கள்ல பேக் ஃபயர் ஆகும். அந்த மாதிரி என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சிந்து நதி நீரை வந்து பாகிஸ்தானுக்கு கொடுக்கறத நிறுத்தி வைக்க போறாங்க. ஸோ அப்ப அந்த நதி நீர் வந்து ஃப்ளோ ஆக போறது இல்லை, நம்ம கிட்டே ஸ்டாப் ஆக போகுது. அதை தேக்கி வைக்கிறதுக்கான அணைகள் வந்து நம்ம கிட்ட இருக்கா, அவ்வளோ அளவுகோல்களுக்கான இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அது நம்ம கிட்ட பெருசா இல்லை. ஸோ ஒரு குறிப்பிட்ட கொள்ளளவை தாண்டிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை தான். வெள்ள காலம் வந்துருச்சு அப்படின்னா அதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். தண்ணி எங்கேயுமே திருப்பி விட முடியாது. இந்தியாவுக்குள்ளேயே அதை திருப்பி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இதில் வந்து நம்மளுக்கு பெருசாக இல்லை. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு டிராபேக் நம்மளுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வெள்ளம் எங்கேருந்தெல்லாம் வரலாம்னா சிந்து, சீலம், சொனாப் நதிகள்ல இருந்து வர்றது எல்லாமே வந்து இதில் தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதனால நம்மளுக்கு பெரிய பின்விளைவுகள் இருக்கும் பின்னாடி. அண்டை நாடுகளோட உறவு வந்து பாதிக்கப்படும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வங்காளதேசம், நேபாள் இவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நதி இணைப்புகளை நம்பி தான் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து நம்ம கூட ஒரு உடன்படிக்கையில் இருக்காங்க. நம்ம பாகிஸ்தானுக்கு எதிராக இந்த இதை எடுத்து வச்சதுனால மற்றவங்களுக்கும் இப்போ ஒரு பயம் கிரியேட் ஆகும். அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு இதாக இருக்கு. என்னதான் நடக்க போகுது இந்த விஷயத்துல அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவுக்குள்ளேயே இந்த தண்ணியை திருப்பி விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் முடிஞ்ச வரைக்கும் இருக்கு. சர்வதேச உறவுகள்ல நம்மளோட தாக்கம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா பயங்கரவாதத்துக்கு எதிராக தண்ணியை தான் ஆயுதமாக பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி பாகிஸ்தானுக்கு எதிராக தண்ணியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த தான் இந்த செஞ்சு நதி நீர் திட்டத்தை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அது போக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்படும் இதனால. அது போக சீனா வந்து திபெத்தில் உற்பத்தி ஆகிற நதிகள் தான் இந்த சிந்து நதிங்கிறதே வந்து சீனாவோட திபெத்தில் இருந்து தான் நம்மளுக்கு உற்பத்தியாகி வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எதிர்வினையா சீனா ஏதாவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்ம முன்னாடியே பேசின மாதிரி தான் வங்காளம் அண்ட் நேபாள தேசமும் இந்த பகிர்வு ஒப்பந்தத்தில் இருக்காங்க. அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதும் இன்னும் நம்மளுக்கு தெளிவாக இல்லை. ஸோ இந்தியாவோட இந்த நடவடிக்கை இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திபெத்தில் உற்பத்தி ஆகிற இந்த சிந்து, சட்லஜ் நதிகள்லாம் வந்து இந்தியா வழியாக தான் வந்து எல்லா மற்ற இதுக்கும் பாயுது, பாகிஸ்தான், நேபாளம், வங்காளதேசத்துக்கெல்லாம். ஸோ இதன் காரணமாக வந்து சீனாவுக்கும் நம்மளுக்கும் இடையில ஏதாவது பிரச்சனை வருமா, அப்படி வந்தால் அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போகிறோம், என்ன பிரச்சனைனா இவங்களுக்கெல்லாம் உள்ள நம்மளுக்கும் மற்ற பாகிஸ்தான் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது. ஆனால் சீனாக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நதிநீர் இதில் வந்து எந்த ஒப்பந்தமுமே கிடையாது. அது வந்து ஒரு சுமூகமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இது எந்த அளவுக்கு பிரச்சனை ஆகாமல் இருக்க போகுதுங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தின் முக்கியத்துவம் பார்த்தீங்க அப்படின்னா, விவசாயத்துக்கு பாகிஸ்தானில் 90%க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, குடிநீரில் வந்து 5% யூஸ் பண்ணுறாங்க. இதை தொழில்துறையில் வந்து 3%க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மின் உற்பத்தியிலையுமே 2% இருக்குது. ஸோ இது எல்லாமே ட்ராப் ஆகும் மொத்தமாக. இந்தியாவுக்கான சவால்கள் மற்றும் என்னென்னலாம் இருக்குது, இந்த பிரச்சனையில இந்தியாவுக்கு வேற என்ன சவால்கள்லாம் இருக்குது அப்படின்னா, இந்த இந்தியா ஒரு சில 5 அதிரடி நடவடிக்கை எடுத்தனால அவங்க திருப்பி எடுத்த நடவடிக்கைகளையும் நம்ம ஒரு சிலதை பார்த்துருந்தோம். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான்வெளி தடை. பாகிஸ்தான் வந்து அவங்களோட நிலப்பரப்புக்கு மேலே இந்தியாவை சார்ந்த விமானங்கள் பறக்கக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்காங்க. அதனால என்ன அப்படின்னா, ஏர் இந்தியா போன்ற விமான சேவைகள் வந்து மாற்றுப்பாதையில் செயல்பட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இது வந்து ஒரு தொலைதூர பயணமாக இருக்கும்.
நம்ம ஷார்ட்டஸ்ட் வேவா பாகிஸ்தான் வழியா போய்கிட்டு இருந்தோம். இப்போ அது வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டிருக்கறனால நம்ம சுத்திக்கிட்டு போற மாதிரி இருக்கும். இதனால ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தங்களை வந்து ஒரு சில ஒப்பந்தங்களை நிறுத்தியிருக்காங்க. அந்த இதுல முக்கியமான ஒப்பந்தம் என்னன்னா சிந்து நதி நீர் ஒப்பந்தம். அதை தாண்டி சிம்லா ஒப்பந்தம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது வந்து இரு தரப்பினர்களும் வந்து ஒப்பந்தத்தை நிறுத்திக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணாங்க, நாங்கள் சிம்லா ஒப்பந்தத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நான் அதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவே ரெடி பண்ணுறேன். அதுவும் ஒரு பெரிய டாபிக் தான். பார்க்கலாம் இது எப்போ இந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது, பாகிஸ்தான் என்ன ஒரு முடிவை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்ச நியூஸ் வரைக்கும் 2 பேருமே வந்து அவங்களோட முப்படைகளையும் தயார் நிலையில வச்சிருக்காங்க. எப்ப வேணா போர் வரலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் 2 பேரும் இருக்காங்க. இதுல யார் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறா அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. மேபி அட்டாக் பண்ணாம சுமூகமா பேசி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல முடிவை எட்டலாம். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனா இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவங்கள வந்து சட்டத்திற்கு முன்னிறுத்தி அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனைகளை பெற்றுத்தரணும் அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயம். அது எப்போ நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். பாய்.